இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா கேது சாரத்தில் உட்காரவே கூடாது. சுக்கிரன் பொதுவாகவே எல்லாரும் ஜாதகத்தையும் சுக்கிரன் கேது சாரத்தில் உட்காரக்கூடாது. பர்டிகுலர் இந்த விருச்சிக ராசிக்காரர் கேது சாரத்தில் உட்காரவே கூடாது. உட்காந்துன்னா ரொம்ப சிக்கல் கொடுத்துருவாங்க. சூரியன் உட்காரக்கூடாது, ராகு கேதுக்கள் உட்காரக்கூடாது, இதெல்லாம் உட்காந்துன்னா பிரச்சனை. தனித்த குரு உட்காரக்கூடாது, தனித்த புதன், தனித்த சந்திரன், இப்படிலாம் போய் உட்காந்தாங்கன்னா பிரச்சனை தான். வசதி இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை இருக்கும், கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மாங்கல்யம் செய்கிறதுக்கு நம்ம பணம் உதவி செய்வதன் மூலமாக இந்த திருமண தடையிலிருந்து இது நீங்கி வெளியே வரலாம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து திருமணம் கைகூடாமல் திருமணம் தள்ளிட்டே போகுது, எங்களுக்கு எப்போ சார் திருமணம் நடக்கும், ஏன் சார் எங்களுக்கு திருமணத்தில் தடை அப்படின்னு கேட்குற நபர்களுக்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்கும் சார்? இந்த விருச்சிக ராசியை பொறுத்த முடியும் அதோட அதிபதி வந்து செவ்வாய். இது ராசிக்குரிய சிம்பிள் பார்த்தீங்கன்னா தேள். பொதுவாக இந்த 12 ராசியில் விருச்சிக ராசிக்காரங்கனாலே கொஞ்சம் பயந்தான் இருக்கும், பயப்படக்கூடிய சூழல் தான் உண்டு பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள். அந்த இராணுவத்தில் உயர் பதவியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த விருச்சிக ராசியில் இருப்பாங்க. அதே சமயம் மிகப்பெரிய அந்த அறப்போராட்டம் நடத்துகிறாங்க. அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தக்கூடிய சில போராட்டங்கள் இருக்குது. அது அவங்க சைடு அது அறமாக இருக்கும். நாங்கள் அறத்துக்காக போராடுறோம்னு சொல்லுவாங்க. பட்டு அரசாங்க சைடுன்னு பார்க்கும்போது அது சில விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அது இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அந்த நம்ம ஊரை பொறுத்த மட்டும் நம்ம வீரப்பன் அப்படிலாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோ. அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு வில்லன் தான். ஆமாம். இன்றைக்கும் பாருங்க இந்த நக்சலைட்ஸ் இவங்கெல்லாம் இருக்க மாவோயிஸ்ட் இவங்களும். ஆனால் அவங்க சைடுக்கு சில விஷயங்கள நியாயம் வச்சுருப்பாங்க, அது அவங்களுக்கான அறம். ஆனால் அரசாங்கத்துக்கு சில அறம் இருக்குது. நான் இதை சட்டப்படி தான் இது பண்ணணும்னா அவங்க வந்து சட்டத்துக்கு மீறி சில விஷயங்களை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இந்த விருச்சிக ராசியில் வருவாங்க. அதோட லீடர்ஸ் பூராமே இந்த விருச்சிக ராசியில் தான் இருப்பாங்க. அப்போது இந்த விருச்சிக ராசி அவ்வளோ கொஞ்சம், அதாவது இறக்கத்தை கல்கி வச்சுருவாங்க, இதயத்தை கல்கி வச்சுட்டு வேலை வைப்பாங்க. சுடுறான சுற்றணும், வெட்டுனால வெட்டிடணும். இந்த இறைச்சி கடை வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்கள மேக்ஸிமம் விருச்சிக ராசியில் தான் இருப்பான். அவன் சடக்குன்னு கோழி கழுத்தை திரிக்கிடுவான். நம்ம பார்க்கவே சடக்குன்னு பயமாக, சாப்பிட்றதுக்கு வேறு மாதிரி இருக்கும், அது வேறு. ஆனால் அது வெட்டும்போது பக்கத்தில் இருந்தீங்கன்னா நமக்கு மனசு ஒரு கஷ்டமாக இருக்கும். அது அந்த விருச்சிக ராசி மேக்ஸிமம் இருப்பாங்க. ரைட்டில் மற்ற ராசிகளாக இருக்க மாட்டேன் இருப்பான். ஆனால் இவன் வந்து சட்டு வேலை செஞ்சிருவான். அதுதான் அந்த விருச்சிக ராசி. அது தேர்ந்தோட கொட்டிடும், ஈஸியாக பேசிடுவாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே பயப்பட தான் செய்வாங்க மற்ற ஆட்கள். இது இவங்களுக்கு நேர் 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. அதுங்க காளை மாடு இருக்குது, அது சுக்கிரனோட வீடு, அழகான வீடு எல்லாமே உண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பயுமே அழகான மனைவி, அழகான கணவர் அமைவாங்க. அது அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஒன்று. இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா கேது சாரத்தில் உட்காரவே கூடாது. சுக்கிரன் பொதுவாகவே எல்லாரும் ஜாதகத்தையும் சுக்கிரன் கேது சாரத்தில் உட்காரக்கூடாது. பர்டிகுலர் இந்த விருச்சிக ராசிக்காரர் கேது சாரத்தில் உட்காரவே கூடாது. உட்காந்துச்சுன்னா ரொம்ப சிக்கல் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி. அது போக அந்த நேரம் 7ஆம் இடத்துல சனி உட்காரக்கூடாது, செவ்வாய் உட்காரக்கூடாது. ஆனால் செவ்வாய் ராசி அதிபதி தான். இவர் போய் உட்காந்தா இவர் வந்து அடிமை மாதிரி அங்கே போயிடணும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கணும். சூரியன் உட்காரக்கூடாது, ராகு கேதுக்கள் உட்காரக்கூடாது, இதெல்லாம் உட்காந்துன்னா பிரச்சனை. தனித்த குரு உட்காரக்கூடாது, தனித்த செவ்வாய், அது தனித்த புதன், தனித்த சந்திரன், இப்படிலாம் போய் உட்காந்தாங்கன்னா பிரச்சனை தான். சந்திரனுங்க உச்சம், அவர் போய் தனித்து உட்காந்தா பிரச்சனை கொடுப்பாங்க. ஏதோ ஒரு கிரக சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருந்தால் பிரச்சனை வராது. இதெல்லாம் இந்த திருமண தடைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இது போக மற்ற கிரக இணைவுகளும் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அதையும் வச்சு தான் ஆய்வு பண்ணணும். ஏன்னா லக்ன ரீதியாக சில விஷயங்கள் மாறுபடும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த திருமண தடைகள் இருந்தால் சில விஷயங்களை செய்வதன் மூலமாக அந்த திருமண தடை நீங்கும். இதுதான் இவங்க விருச்சிக ராசிக்குரிய விஷயம். ஸோ இப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து இப்போ தனிச்ச கிரகங்கள் வந்து எங்கே 7ஆவது இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்ட்டு கண்டிப்பாக ஸோ இருக்குது. தொடர்ந்து திருமணத்தில் தடை ஏற்படுது அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணால் சரியாகும்? சரி, இவங்களை பொறுத்த மட்டும் வெள்ளிக்கிழமை சுக்கிர வரை அதிகாலையில் 6 to 7 வரும். அப்புறம் இரவில் பார்த்தீங்கன்னா 8 to 9 வரும். மதியம் 1 மணிக்கு வரும். ஸோ சில கோவில்கள் மதியம் 1 மணிக்கெலாம் மூடிடுவாங்க. அதனால் இந்த காலையில் 6 to 7, அப்புறம் இரவு 8 to 9 இந்த காலத்தில் மாரியம்மன், காளியம்மன், அப்புறம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில், இதுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களோட இந்த திருமண தடை நீங்கும். இது ஷியூராக பண்ணணும். ஒன்று.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வசதி இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை இருக்கும், கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மாங்கல்யம் செய்கிறதுக்கு நம்ம பணம் உதவி செய்வதன் மூலமாக இந்த திருமண தடையிலிருந்து இவங்க நீங்கி வெளியே வரலாம். இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு காகத்திற்கு எள்ளு கலந்த தயிர் கலந்த சாதத்தை நீங்கள் படைக்கணும். காகத்துக்கு படைச்சிட்டு வருவதன் மூலமாக நீங்கள் அந்த திருமண தடையிலேருந்து வரலாம். எங்கள் வீட்டிலலாம் தினசரி படைச்சிடுவாங்க. எங்கள் வீட்டில் சோறு ஆக்கின உடனே அந்த சோறில் கொஞ்சம் எடுத்து தயிரை கலந்து எள்ளை கலந்து மேலே வச்சுட்டு வந்துடுறாங்க. இது டெய்லி நடக்கும். பொதுவாக நீங்கள் சனிக்கிழமை செய்கிறது மிகச்சிறப்பு. டெய்லி செஞ்சீங்கன்னா மிக மிகச்சிறப்பு. அப்போ திருமண தடை எளிதில் நீங்கும். அந்த தடையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். நல்ல வாழ்க்கை அமையும். சூப்பர். இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். சூப்பர் சார், சூப்பர். காகத்துக்கு சாதம் படைக்கிறது வந்து உங்கள் வீட்டு சோகத்தில் போய் படைப்போம், மாடியில் போய். ஆமாம். நல்லா பார்த்தீங்களா? எல்லா பக்க சோகத்துலையும் வைக்கக்கூடாது, மேற்கு பக்க சோகத்தில் தான் வைக்கணும். ஓகே சார், மேற்கு பக்கம் சுவரே இல்லைன்னா தெற்கு பக்கம் சுவத்தில் வைக்கலாம். கிழக்கு வடக்கில் வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது உதயம், இது மறைவு. மறைந்தவர்களுக்காக தான் படைக்கிறோம். ஸோ தெற்கு பக்கம் வந்து அது யமன் குறிக்கக்கூடிய மூளையாக அந்த பகுதியாக இருக்கிறதுனால தெற்கு பக்கத்தில் படிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் மேற்கில் படிக்கிறது தான் சிறப்பு. இது ரெண்டுலேயும் முடியாத பட்சத்தில் நீங்கள் சென்ட்ரலில் பண்ணிக்கலாம். மற்றபடி கிழக்கையும் வடக்கையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு முக்கியம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ். சூப்பர் சார், சூப்பர். ஸோ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணத்தில் உள்ள தடை நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயம் பண்ணலான்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சூப்பர் சார். திருமணம் ஆகலை அப்படின்றது ஒரு பிரச்சனை ஏன் வருது, முதல்ல ஏன் இந்த திருமண தடைகள்லாம் ஏற்படுது அதிகமாக? இது ஒன்று கிரக ரீதியாக சொல்லலாம், ஜாதகத்தில் கிரக ரீதியாக சொல்லலாம். இன்னைக்கு சிலரோட கண்டிஷன், ஓகே, அதாவது அவங்க அம்மா அப்பா போடுற கண்டிஷன், எனக்கு மாப்பிள்ளைன்னா சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பொண்ணு சைட்லேயும் அவங்க சில சமயம் டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டெல்லாம் விட்டாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் நடந்திருக்கும் 90s கிட்ஸுக்கு. ஏன்னா எல்லா கிட்ஸுக்கும் கல்யாணம் முடிஞ்சு தான் இருக்குது. 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. 70s உள்ளவங்களுக்கும் கல்யாணம் முடியாமல் இருக்காங்க, இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களாம் கண்ணால் பார்க்குறோம். விஷயம் என்னென்னா முக்கியமாக கிரக இணைவுகள், கிரக சேர்க்கைகள் இருக்குது, கிரகம் ஒரு இடத்துல போய் உட்கார்றது இருக்குது. அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறுபடும். பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. கலத்திரகாரகன்னு சொல்லி ஒரு கோள், அது வந்து பராசர முறையில் ஒரு மாதிரியும் ஜெய்மினி மெத்தடில் வேறு மாதிரியும் இருக்கும். இதுதான் ஆரம்பத்தில் உள்ள ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் கேபி அஸ்ட்ராலஜி, இன்றைக்கி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி, ரொம்ப அஸ்ட்ராலஜிஸ் வந்துருச்சு. நோக்கம் என்ன, அவங்களோட நோக்கம் பூராமே ரிசல்ட் வரணும், அவ்வளோதான். ஸோ ரியலாக ரிசல்ட் வருது. ஸோ இந்த பராசர முறைப்படி தான் நம்ம ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி சொல்லும்போது கலத்திரகாரகன் அப்படின்னா சுக்கிரன், இது ஆண்களுக்கு சொல்லும்போது. பெண்களுக்கு சொல்லும்போது செவ்வாய். இந்த செவ்வாய் சகோதரக்காரகனாகவும் இருக்கும். அப்புறம் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் இது கணவராக மாறிக்கணும் பெண்கள் ஜாதகத்தில். ஸோ இந்த கோள்கள் போய் நீசமாகக்கூடாது. அப்புறம் கேது கூட போய் சேர்ந்து உட்காரக்கூடாது, ராகு கூட சேரக்கூடாது. அப்புறம் தீய கோள்னு சொல்லக்கூடிய சனி, அப்புறம் சூரியன், இவங்க கூட சேரக்கூடாது. சேர்ந்துச்சுன்னா தீய பலனை தரும். அதனால திருமண தடை உண்டாகும். சிலருக்கு டிலைடு மேரேஜ் இருக்குது, சிலருக்கு டினைடு மேரேஜ் இருக்குது. டிலைடுனா இல்லை, தாமதமாக முடியுது. சிலருக்கு திருமணமே இல்லை அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு சில கோள்கள் தான் காரணம். ஓகே, அதில் இணைவுகள் ரொம்ப இருக்குது. அது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து அந்த இணைவுகளை பூரா நான் சொல்ல முடியும். ஓகே சார், அந்த மாதிரி கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறமா விவாகரத்துகள் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த குடும்ப வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு திருமணம், ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் அஸ்ட்ராலஜர் பார்த்து ஜோதிடம் பார்த்து தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலுமே அதில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ திருமணத்துக்கு மஸ்ட்டாக இந்த பொருத்தம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், அது இல்லைனாலே பிரச்சனை தானா? என்ன பொருத்தம் இருக்கணும்? இப்போ தசவித பொருத்தம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, 10 பொருத்தம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம். இப்போ இன்றைக்கி எல்லா ஸ்தலமும் பார்க்குற அளவுக்கு புத்தகம் வந்துச்சு. எங்கள் சிவகாசியில் தான் அச்சடிக்கிறாங்க. 3 ரூபா தான் அந்த புத்தகத்தோட விலை. அவங்க 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மொத்த விலைக்கு வாங்கினா 3 ரூபா தான். நீங்கள் பஸ்ஸில், நீங்கள் சிவகாசி பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சும்மா அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. அப்புறம் திரும்ப வந்து கலெக்ட் பண்ணும்போது காசு கொடுக்குறவங்க காசு வாங்கிக்குவாங்க, புக் எடுக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. அதில் 1 நிமிடத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பது அப்படின்னு ஒரு புத்தகம். அது எளிதாக திருமண பொருத்தம் பார்க்குற மாதிரி அடிச்சு கொடுத்துருவாங்க. சில ஜோதிடர்கள் 10 பொருத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் கிரக பொருத்தம். முதல்ல இந்த பொருத்தம், உங்கள் நட்சத்திரமும் அவங்க நட்சத்திரமும் சேரலை அப்படின்னா நான் எப்படி கட்டி வைக்கிறது? அப்போ அதுக்கு 10 வித பொருத்தம் இருக்குது. தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம்,
அப்புறம் வசியம், ராசி, ராசி அதிபதி, யோனி, ரஜ்ஜு, அதுக்கப்புறம் வேதைன்னு சொல்லி இந்த 10 வித பொருத்தங்கள் இருக்குது. இதில் கிராமத்து பக்கம் நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க, தாலி பொருத்தமும் சோழி பொருத்தமும் இருக்கா பார்த்து சொல்லுப்பா அப்படிம்பாங்க. ஓகே. கிராமத்தில் சொல்லுவாங்க. அது சில சமயம் கொஞ்சம் ஆக்வர்டான வேர்டு மாதிரி இருக்கும். பட் அதான் உண்மை. தாலி பொருத்தம் கட்டக்கூடாது. சரி, தாலி பொருத்தம் தான். அதுக்கப்புறம் சோழி பொருத்தம் அப்படிமா. சோழி பொருத்தத்துக்கு வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் கிராமத்தில் சொல்லும்போது தாம்பத்திய வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்குமா பார்த்து சொல்லுவாங்க. அதுதான் யோனி பொருத்தம்னு சொல்லி நம்ம சொல்லும்போது யோனி பொருத்தம். தாலி பொருத்தத்தை ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் மஸ்ட். ஓகே. இது 2 இருந்துச்சுன்னா தைரியமாக கட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்களேன், நல்ல பொருத்தம் உள்ளவே சண்டை போடாமல் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோதான் 10 பொருத்தமும் இருந்தாலும் சண்டை வர்றது சண்டை வரத்தான் செய்யும். நான் ஒரு வார்த்தையை விட்டால் டக்குன்னு சண்டை போடுவான். என்ன அடுத்து சேர்ந்துக்கிடுவான். அந்த சேர்ந்துக்கிற தன்மை அவன் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால தாலி பொருத்தம் சோழி பொருத்தம் ரொம்ப முக்கியம். ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சோழி பொருத்தங்கிறது யோனி, அப்புறம் வசியம். இந்த வசியமும் யோனியும் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் ரெண்டுமே அமையாது. அப்போ இது 2ல் 1 இருக்கணும், ஷுவராக இருக்கணும். அப்புறம் அந்த ரச்சி பொருத்தம் கம்பல்சரியாக இருக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தினப்பொருத்தம், கனப்பொருத்தம் இருக்கணும். தினப்பொருத்தங்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு பொருத்தம். உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உடையாத நட்சத்திரமாக இருக்கணும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எடுத்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த கிருத்திகை 3ஆவது நட்சத்திரம் உடையும். ஓகே. அதுக்கப்புறம் 5ஆவது நட்சத்திரம் உடையும். அப்புறம் 7ஆவது நட்சத்திரம் உடையும். இந்த உடையிற நட்சத்திரம் என்ன பலன் தரும்னா வதைன்னா அன்றாடம் நம்ம ஒரு நெருப்புக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சிக்கலை கொடுக்கும். சண்டை சச்சரவுகளை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும்.